பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் ஏற்படுவதாக. இந்த நாளில் கூட நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து வசனத்தை நாம் தியானிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி பிரசங்கித்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தினுடைய தன்மை நீங்க கவனிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி என்று ஒரு வார்த்தை உள்ள அடங்கியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில அவர் பயன்படுத்திய ஒரு காரியத்தை, அவர் பயன்படுத்திய யுக்தியை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு நற்செய்தி. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தினுடைய மையப்பொருள்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு நற்செய்தி. நற்செய்தி அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு அதை நம்ம பலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஒரு போட்டியில இந்தியா வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா இந்தியர்களுக்கெல்லாம் எதா இருக்கலாம், ஒரு நற்செய்தியா இருக்கலாம். தோற்று போன நாட்டுக்கு அது ஒரு நல்ல செய்தியா தெரியும். அதே போல ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கு. இதுல ஜெயிக்கிற கட்சிகளுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்று நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு அது நல்ல செய்தியா தெரியும். ஆனா வேதத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு நற்செய்தி இருக்கு. செய்தி நம்மளுக்கு என்ன செய்யும்? 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வரும்போது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்று வசனிச்சோம். ஒரு நல்ல செய்தி ஒரு கூட்டத்துக்கு நல்லதா தெரியலாம், இன்னொருத்தருக்கு அது நல்ல செய்தியா இல்ல. கெட்ட செய்தி, உலகத்துக்கு செய்தி, உலகத்துக்கு வெற்றியோ தோல்வி எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் ஒருவருக்கு அது நல்ல செய்தியா இருக்கும், இன்னொருவருக்கு அது நல்ல செய்தியா இருக்காது. ஆனா வேதம் காட்டக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு நற்செய்தி இருப்பாங்க. அது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி பதிவு செய்து வைத்திருக்கிறார். உண்மையான தேவனுடைய சகோதரர்களே, இந்த ராஜ்யத்துக்குரிய ஒரு நற்செய்தி இது இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு நற்செய்தி என்ற பெயர்ல எவ்வளவு விதமான செய்திகள் நம்ம கேட்கிறோம். யூடியூப்ல கேட்கிறோம், ஆன்லைன்ல கேட்கிறோம், எத்தனையோ செய்திகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ராஜ்யத்துக்குரிய செய்தி என்ன செய்யும், அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இவ்வளவு நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துக்கு கடந்து வரும்போது தாவீதுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க 2 பேர் வருவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரேகாப், வானா, இந்த 2 பேரும் தாவீதுட்ட வந்து ஒரு நற்செய்தின்னு சொல்ல வருவாங்க. ஆனா என்ன செய்தி சொல்ல வருவாங்க அப்படின்னு சொன்னா, சவுலுடைய குமாரன் ஆகிய இஸ்போசேத்தை கொலை செய்துட்டு அந்த செய்தியை வந்து தாவீது வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே நற்செய்தி என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் ஒருவேளை சவுல் தாவீதுக்கு எதிராக செயல்பட்டது தெரியும். அதனால இந்த இஸ்போசேத்தை கொன்ன ஒரு செய்தி, மறைத்த ஒரு செய்திய அவங்க நல்ல செய்தி என்று நினைச்சிட்டு சவுல் தாவீதுட்ட வந்து சொல்ல வருவாங்க. ஆனா அது என்ன, தாவீதுக்கு அந்த செய்தி கேட்டவனுக்கு ரொம்ப கஷ்டமா கொண்டு வந்த வானாவும் ரேகாவும் நீங்க கவனிச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல செய்தி தான் வருவாங்க. ஆனா அவங்களுடைய பார்வையில அது ஒரு நல்ல செய்தியா சொல்லி தாவீதுக்கு அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கல. இதே போல இன்னொரு சம்பவம் கூட நடக்கும். 2 சாமுவேல் புத்தகத்தில் கடந்து வரும்போது 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அங்கு அப்சலோம் மரித்து போகும். இந்த அப்சலோம் மரித்து போன ஒரு செய்திய பூஷி தாவீதுக்கு வந்து சொல்ல ஓடி வரும். அப்படி சொல்ல ஓடி வரும்போது அப்படி என்ன சொல்வான்னா, தாவீது ராஜாவை ஆண்டவனே நற்செய்தி என்றுதான் சொல்லுவோம். அப்சலோம் மரித்து போன ஒரு செய்திய பூஷி வந்து சொல்லும் போது நற்செய்தி என்று தான் சொல்லுவான். தாவீதோ அடு அடு பொய்க்க வாசலுக்கு உட்கார்ந்து, என் மகன் ஆகிய அப்சலோமே அப்சலோமே உனக்காக நான் மறித்திருக்கலாமே என்று சொல்லி அவன் அழுறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த வானா ரேகாவும் சரி அல்லது ஊஷி இவங்க சரி, இவங்கெல்லாம் நற்செய்தி என்று சொல்லிதான் ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன செய்தி தாவீதுக்கு நல்ல செய்தியாக அமையல. அவங்க 2 பேரும் சொன்ன செய்தி நற்செய்தி அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஆனா தாவீதுடைய பார்வையில அந்த 2 பேர் கொண்டு வந்த செய்தி என்னதா அமையல, நல்ல செய்தியா. அப்போ
தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு நற்செய்தி இன்னைக்கு நாம நிறைய பிரசங்கத்தை கேட்கிறோம், நிறைய யூடியூப் நிறைய செய்திகள் கிடைக்கும். அப்போ இந்த செய்திகள் என்ன செய்யணும், இன்னைக்கு அந்த ராஜ்யத்துக்குரிய செய்தி என்ன செய்யும் நம்ம வசனத்தின் அடிப்படையில நம்ம சற்று தியானிக்கலாம். காரணம் என்னன்னா, பேதுரு இதை சொல்லும்போது கர்த்தருடைய வசனம் தான் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியது என்று சொல்லி ஒன்று பேதுரு வாசிக்கிறது, அதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் தான் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கு. அப்ப என்னென்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி தான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய நற்செய்தி. இன்னைக்கு அதை நம்ம ஜனங்களிடத்துல சரியா கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய அறுவடை நமக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதான். ஆனா இந்த ராஜ்யத்துக்குரிய நற்செய்திய நம்ம விட்டுட்டு வேற என்னெல்லாமோ செய்திகளை இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டிருப்பதனால தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அறுவடைய நம்ம பெற்றுக்கொள்ளாது. உண்மையான இந்த ராஜ்யத்தினுடைய நற்செய்தி என்ன, இந்த உண்மையான செய்திய இன்றைக்கும் நாம் ஜனங்களிடத்துல கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, யோவான் ஸ்நானகன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம். இங்க யோவான்ல ஒரு செய்தி கடந்து வரும். என்ன செய்தி சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்றார். இந்த யோவான்கிட்ட புறப்பட்டு வந்த ஒரு செய்தி ஜனங்களை அன்றைக்கு பாவ குணப்படைய செய்தி. அதே அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் வசனத்துல தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்று யோவானுடைய பிரசங்கம், யோவானிலிருந்து புறப்பட்டு போன ஒரு செய்தியானது ஜனங்களை பாவ உணர்வடைய செய்து அவங்க என்ன செய்தாங்க, பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று பாருங்க. அவங்க ஒரு வனாந்தத்திலிருந்து பிரசங்கிக்கிறான். அவன்கிட்ட இருந்து ஒரு செய்தி ஜனங்கள்கிட்ட கடந்து வரும். எத்தனையோ ஜனங்கள் அவனுடைய செய்தியை கேட்கிறாங்க, எங்க இருந்துலாமோ கடந்து வர்றாங்க, யார் யாரெல்லாமோ வர்றாங்க, பரிசேயர்கள், அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் கடந்து வர்றாங்க. ஆனா இவன்கிட்ட இருந்து போன அந்த செய்தியானது ஜனங்களுக்குள்ள எதை உண்டாக்குது, அவங்க எல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டாங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய உண்மையான ஒரு நற்செய்தி நம்ம இன்னைக்கு பிரசங்கிப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த செய்தி சொல்லுவோம்னு சொன்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க, பாவ உணர்வு நிச்சயம் அடையும், பாவங்களை அறிக்கையிடுவாங்க. ஆனா இன்னைக்கு துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்துல ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை குறிச்சு ஒரு அறிக்கையிடவோ அல்லது உணர்வடையவோ மனம் திரும்பவோ விருப்பம் இல்லாத ஒரு சூழல்ல எதை குறிச்சும் கவலைப்படாமலே என்ன செய்தாங்கன்னா செய்தியை கேட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சுவிசேஷங்களா அல்லது ஆலயத்தை சங்கங்களா கேட்கிற ஜனங்கள் எதை குறிச்சும் உணர்வடையாமலேயே என்ன செய்யறாங்கன்னா கேட்டுட்டே இருக்கு. அப்ப நாம சரியான ஒரு செய்தி ஜனங்களுக்கு போகலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செய்தி என்ன செய்யும், ஜனங்கள் பாவ உணர்வடையை செய்யும், பாவ உணர்வடையை செய்யும். அதுதான் அன்னைக்கு யோவானுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போன வார்த்தை, ஜனங்களை உணர்வடையை செய்யுது. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு கூட கடந்து வரும்போது நீங்க வாசித்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல கடந்து 7ஆவது வசனத்தை நீங்க பாருங்க. அவர்கள் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அவர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் ஏதாவது கல்லறை ஸ்திரியை கொண்டு கல்லறையில ரெடியா இருக்கு. அப்ப ஆண்டவர் அவங்களோட கூட பேசுற செய்தி சொல்ற என்ன ஒரு செய்தி, உங்கள் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கடவுள். இந்த ஒரு வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு இருப்பாங்க. அடுத்த சொல்லிட்டு அவர்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். அவங்க எல்லாரும் கல்லறியன்னு ரெடியா வந்திருக்கிறாங்க. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு சிறிய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவளை கல்லறிஞ்சு கொள்வதற்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்தியை பேசுற
முதலாவது கல்லறையை ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியானது அங்க இருக்கிற எல்லாருடைய கிரியை செய்யும். அங்க இருக்கிற சிறியவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருடைய உள்ளத்துல கிரியை செய்யும். அந்த வார்த்தை அவங்களோட உள்ளத்துல கிரியை செய்வது என்ன நடக்கும் பாருங்க. அவங்களுடைய மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளும். அந்த வார்த்தை அவங்கள உணர்வடைய செய்யும். நம்ம பாவம் செய்திருக்கிறோம், நாம தவறு செய்திருக்கிறோம், நம்ம கல்லறிய கூடாது என்று சொல்லி அவங்க மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டதை நம்ம ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஜனங்களை பாவ உணர்வடைய செய்யும். இன்னைக்கு அந்த சரியான ஒரு செய்தி நம்ம ஜனங்களுக்கு போகாம கட்டு கதைகளும் இன்றைக்கு ஜோக்குகளும் தான் இன்னைக்கு பிரசங்க பீடத்தை நிரப்பி இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகள், யூடியூப்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய கதைகள், நிறைய ஜோக்குகள் இவைகள்லாம் இன்னைக்கு பிரசங்கத்தை நிரப்பி நிற்கிறதுனால அவைகளெல்லாம் ஜனங்கள் கேட்டுட்டு அப்படியே மன மாற்றம் இல்லாமலேயே கடந்து போயிடும். நற்செய்தி என்ன செய்யும்? ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி என்ன செய்யும்? ஜனங்களுக்கு நிச்சயமா என்ன உண்டாகும்? பாவ உணர்வு உண்டாகி அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவான சூழலுக்கு விஷயங்களை இன்னும் நீங்க கவனிச்சு பாருங்க. நற்செய்தி என்ன செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர் பணிக்கு கடந்து வருவது 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 41வது வசனத்தை பார்த்து 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் படமாய் சொல்கிறது. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து. ஆச்சரியம். பேதுரு வாயிலிருந்து அந்த பிரசங்கம் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து 17வது வசனத்திலிருந்து அவருடைய பிரசங்கத்தை அறிகளுக்கு பார்க்கணும். இந்த பேதுரு பிரசங்கித்த போது அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தாங்க? ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து அன்னைக்கு இருந்த ஜனங்கள் சுவிசேஷத்துக்காக அவ்வளவு இயக்கமா இருந்தது. அவங்களுடைய வார்த்தையை கேட்ட எல்லாரும் அறிக்கை மனம் திருப்பி ரட்சிக்கப்படும். எல்லா வசனம் அந்த அதே அதிகாரப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தது அந்த சபைகளை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி 47வது வசனம் சொல்லி. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது நற்செய்தி ஒருவனை மனம் திரும்ப செய்வது மட்டுமல்ல, நற்செய்தி ஒருவனை கொண்டு வந்து சேர்க்குது. தேவனை மந்தையாய் சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க. நற்செய்தி ஒரு நாள் சிதறடிக்காது. நற்செய்தி ஒரு நாள் சிதறடிக்காது. நற்செய்தி ஒரு நாள் கிடைக்காது. நற்செய்தி கண்டபடி. நற்செய்தி ஜனங்களை சபைக்குள்ள கொண்டு வர, தேவனுடைய மந்தைக்குள்ள கொண்டு வர. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய அர்த்தம். இன்னைக்கு நற்செய்தியை சரியா நம்ம புரிந்துகொள்ளாது. இன்னைக்கு ஓடிட்டே இருக்கிட்டே இருக்க இல்ல, நம்ம வார்த்தை சரியா கேட்டு சத்தியத்துக்குள்ள நடந்தோம் அப்படின்னு சொன்னா சரியா ஒரு மந்தைக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, விழுங்குக்குள்ள நமக்கு தாயை கடந்தோம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி நமக்குள்ள என்ன செய்யும்? நிச்சயமா கொண்டு நிச்சயமா கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் அது வார்த்தைகள் பேசும்போது இயேசு பிரசங்கிக்கும் சரி, அல்லது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கும் போது சரி, ஜனங்களுக்குள்ள இந்த மாற்றம் நடந்துச்சு. அவங்க மனம் திருப்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அந்த உண்மையான செய்திக்கு நேரா நீங்க கடந்து வருவீங்க சொன்னா வாழ்க்கையில நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லது இந்த உண்மையான நற்செய்தியை நீங்க சரியா ஜனங்களிடத்துல கொண்டு வரீங்கன்னு சொன்னா ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அவங்களுக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கடந்து வருவாங்க. இந்த நற்செய்தி ஜனங்களை ஒரு நாள் மேற்பூச்சி அடைய செய்யாது பூசாது. இந்த நற்செய்தி ஒரு நாள் ஜனங்களுடைய காயங்கள் மேல்கட்டமாக பூசாது. இது கட்டாயம் அவங்கள விஷயம் உணர்வடையை செய்யும். இந்த நற்செய்தி அவங்க உணர்வடையை செய்வேன். அவங்களை நிச்சயமா பாவத்துல அறிக்கையிட்டு கடந்து இதை நீதிமொழிகளை வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்த்தேன். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பார். நற்செய்தி எலும்புகளை புஷ்டிகா. நற்செய்தி
எலும்புகள் என்ன செய்யுமா? புஷ்டியாகும். நம்முடைய அவயவங்களுக்கு அது நீச்சி எலும்புகளை புஷ்டியாகும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நற்செய்தியானது சுகத்தை, இந்த நற்செய்தியானது நமக்குள்ள ஆரோக்கியத்தை, இந்த நற்செய்தியானது நம்மளை பலப்படுத்த, இந்த நற்செய்தியானது நம்மளை புஷ்டியாக்கக்கூடியது. அதனால்தான் அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதிகள் ஒரே ஒரு வார்த்தை சொல், வேற சுகமாய் என் ஆண்டோட வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பாத்தீங்களா? இது சுகமாக்கு, இது நம்மளை சுகமாக்கக்கூடிய நற்செய்தி, விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு செய்தி நம்மிடத்துல. உலகத்துல ஒரு டாக்டர்கிட்ட இல்லாத ஒரு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை, ஒரு டாக்டர்கிட்ட இல்லாத ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை, இவ்வளவு மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்துல, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துல. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுவது வேணாமாய் சொல்லுவாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. பார்வையடைகிறார், சப்பானிகள் நடக்கிறார், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார், ராஜ்யத்துடைய நற்செய்தி ஜனங்களிடத்துல கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்றார், பார்வை அடைகிறார், சப்பானிகள் நடக்கிறார், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தினுடைய செய்தியை பாதிக்கலாம். இது எவ்வளவு வல்லமையான ஒரு காரியத்தை செய்யும். அப்ப இன்றைக்கு இந்த நற்செய்தியை, இந்த ராஜ்யத்திற்குரிய இந்த நற்செய்தியை, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய நற்செய்தியை நாங்கள் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம கதைகளையும் கட்டுக்கதைகளையும் சொல்லிக் கொண்டிருப்பதனால்தான் ஜனங்களிடத்துல எந்த ஒரு மாற்றமும். உண்மையான ஒரு செய்தி, ராஜ்யத்தினுடைய சரியான சுவிசேஷம், சிலுவையை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவனுடைய பாடுகள் மரணங்கள் இவைகளை பற்றியதான ஒரு காரியத்தை ஜனங்களிடத்துல சரியா கொண்டு போகணும்னு சொன்னா அந்த வார்த்தை கட்டாயம் ஜனங்களுடைய அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கட்டாயம் விடுதலையாகும். ஆகவே இந்த விடுவிக்கிற அந்த சுவிசேஷம் நம்முடைய கரத்துல, விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு பெரிய சுவிசேஷம், சுவிசேஷத்தினுடைய வார்த்தை இருக்கு. ஆண்டவருடைய கரத்துல அந்த வார்த்தையை தந்து, ஆண்டவருடைய கரத்துல அந்த வார்த்தையை தந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் சுகமா, இந்த நற்செய்தி சுகமா, இந்த நற்செய்தி மரித்தோன உயிரோடு கூட எழுப்பி, இந்த நற்செய்தி குஷ்டரோகிகள் சுத்தம் பண்ணி, இந்த நற்செய்தியானது தரித்திரரை ஐஸ்வர்யமான மாற்றம், தரித்திரரை மாற்றக்கூடிய, வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி இந்த ராஜ்யத்துடைய நற்செய்தி. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு மாற்றத்தை உண்டு. அவருடைய சவுளுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா, எவ்வளவு கைமகாரமா இருக்கும், எவ்வளவு கொலைவெறியோடு இருந்தேன், எவ்வளவு ஜனங்களை துன்பப்படுத்த, சீசர்களை போய் இழுத்து அடிச்சு துன்பப்படுத்தக்கூடிய எவ்வளவு எண்ணமுடையவனா இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை சவுலை தொட்ட போது அவருடைய சுபாவம் அப்படியே மாறுறத நம்ம வேறு அப்படியே மாறாண்டோட என்ன செய்ய சித்தமாயிருக்கு. இதுதான் ராஜ்யத்துடைய சுவிசேஷப்பட்டு வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். அதுவரை கொலகாரனா இருந்தது உண்மைதான், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டிருந்தது உண்மைதான். ஆனா இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை அவனை தொட்ட, கர்த்தருடைய கரம் அவனை தொட்ட போது இந்த சுவிசேஷம் சகையில தொட்ட போது அவனுடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஆஸ்தியில நான் எல்லாவற்றையும் எதையும் அநியாயமா சம்பாதிச்சேனும் அதையெல்லாம் நான் நாளத்தனையா திரும்பி கொடுக்கிறேன், நாளத்தனையா திரும்பி கொடுக்கிறேன். இதுவரைக்கும் அவன் சம்பாதிக்கிற போது, அநியாயமா சம்பாதிக்கிற போது அவனுடைய உள்ளத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அநியாயமா சம்பாதிக்கும் போது அதை சந்தோஷமா தான் சம்பாதிச்சான். அநியாயமா சம்பாதிக்கும் போது மற்றவங்களை ஏமாற்றி வட்டிக்கு வாங்கும் போதெல்லாம் அவனுடைய உள்ளத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அந்த நற்செய்தி ஆண்டோட வார்த்தை அவனை திட்ட போது சொல்றான், நான் அநியாயமா சம்பாதிச்சிருந்தா நான் அதை 4 மடங்கு திருப்பி. இந்த நற்செய்தி ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை கொடுப்பாதீங்க. இந்த நற்செய்தி ஒரு மனுஷனை எவ்வளவு மாற்றம் செய்ய முடியும். ஆகவே இந்த ராஜ்யத்துக்குரிய நற்செய்திய
ஜனங்க இடத்துல சரியா கொண்டு சரியான ஒரு சுவிசேஷம் இன்னைக்கு இல்லை. அதை நம்ம கொண்டு போகணும். சரியான ஒரு சுவிசேஷ செய்தி நம்முடைய கரத்துல இருக்கு. அதை சரியா கொண்டு சாலமோன் ஞானி இன்னொரு இடத்துல சொல்லிருப்பாங்க. நீதிமொழிகள் புத்தகம் 25வது வசனத்தை போது அங்க இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை குறித்து இன்னொரு விளக்கம் அங்க இருக்கு. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி ஆத்துமாவை ஆத்துமாவுக்கு கிடைக்கும். குளிர்ந்த தண்ணீர் இந்த நற்செய்தியை குறிச்சு ஞானி சொல்றாங்க. விடாய்த்து போன ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீர், ஒரு ஆத்மா வறண்டு போய் கிடக்கு, விடாய்த்து போய் கிடக்கு, தாகத்துல வறண்டு போய் கிடக்கு. அவனுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணி கிடைச்சா, குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கிடைச்சா, குளிர்ந்த தண்ணி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா, அவனுடைய தாகம் உடனடியாக தீர்ந்து அவன் எவ்வளவு புத்துணர்ச்சி வருவான், எவ்வளவு புதுபலம் கிடைக்கும். அப்படிப்பட்டதுதான் இந்த நற்செய்தி. வறண்டு கிடக்கிறார், விடாய்த்து போய் கிடக்கிறார் ஒரு செய்தி என்ன செய்ய முடியும். அதுதான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். நீங்க கவனிச்சு பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கும்போது, யோசேப்பை அவன் இழந்த பிறகு பல ஆண்டுகள் யோசேப்புக்காக அங்கலாய்க்கிறான். பல ஆண்டுகள் அவனுடைய உள்ளத்துல நிம்மதி இல்லாம அங்கலாய்த்துக் கொண்டிருக்கான். ஆனா ஒரு நாள் ஒரு செய்தி வருது. யோசேப்பு உயிரோடு கூட இருக்கு. யோசேப்பு எகிப்துல உயிரோடு கூட இருக்கிறான். இந்த ஒரு செய்தியை யாக்கோபு என்ன செய்தான்? அவன் அப்படியே துவண்டு வறண்டு போய் கிடந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில உயிர் உயிரோடு கூட இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். எனக்கு அது போதும். மற்ற எல்லா பிள்ளைகள் இருந்தால் கூட அவனுடைய யோசேப்பு இழந்தோம். யோசேப்பு அவனுடைய வறண்டு போய் அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு துக்கம், அப்படியே ஒரு செய்தி. யோசேப்புன்னு அவன் பார்க்கல, ஒரு செய்தி தான் கேள்விப்படுறான். குமாரன் யோசேப்பு எகிப்துல உயிரோடு கூட இருக்கு. ஒரு செய்தியை தான் கேள்விப்பட்டான். யாக்கோபுடைய ஆத்மா உயிர்த்தது. ஜனமே, சகோதரி, ஒரு செய்தி யாக்கோபுடைய வாழ்க்கை இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. யோசேப்புன்னு பார்க்கல, நேரில் பார்க்கல. ஒரு தன்னுடைய பிள்ளை வந்து சொல்றாங்க, உயிரோடு இருக்கு. இதுதான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இந்த வார்த்தை கேட்டு யாரும் இடறிப்போம். நாம இடர்களுக்கு ஏதுவாக வார்த்தைகளை கொண்டு போகிறோம். இன்னைக்கு இந்த செய்தி ஜனங்க இடத்துல பிரசங்கிக்கிறது அல்லது சரியான ஒரு கோணத்துல இந்த சுவிசேஷத்தை நாம என்ன செய்யல கொண்டு போகிறோம். நாங்க யாக்கோபு செய்தியை பாருங்க, அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்தது என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மேன்மைய இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அப்ப இன்னைக்கு வறண்டு கிடக்கிற, விடாய்த்து போய் கிடக்கிற ஆத்துமாக்களுக்கு நாம கொண்டு போகக்கூடிய நற்செய்தி பாருங்க, அது அவங்களை உயிர்ப்பிக்க அந்த செய்தி. அப்படிப்பட்ட செய்தியை ஜனங்களுக்கு நாம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட செய்தியை நாம கொண்டு நம்ம மாற்று எழுந்த சுவிசேஷத்தை கடந்து வரும். மார்க்கு 4:8 சில விதை நல்ல நிலத்தில் ஓங்கி வளர்கிற பயிராகி 130, 160, 100 ராஜ்யத்தோட சுவிசேஷத்தை செய்தி இது வெறுமையா திரும்பவே சொல்றாங்களா? என்னுடைய வார்த்தை வெறுமையான செய்யாது, நான் விரும்பின காரியத்தை அது வாய்க்கும்படி செய்யும். இந்த நற்செய்தி இருக்கு பாருங்க, இந்த நற்செய்தி சாதாரண ஒன்றல்ல. இது தேவன் விரும்பின ஒரு காரியத்தை செய்துட்டு தான். தேவன் இந்த தேசத்துல என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த செய்தியை செய்துவிட்டு தான், வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் செய்தி. ஆண்டவருக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறாரோ அதை நம்மள என்ன சேர்ந்த வார்த்தை செய்துட்டு அதனாலதான் வசனம் சொல்லி 1, 30, 60 வார்த்தை ஏதோ நமக்குள்ள கொஞ்சம் மாற்றம் இல்லை.
100 மடங்கு 1% மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணும். நம்மளை 100க்கு 100 நம்மளை மாற்றி அமைக்க முடியுது. தேவன் கையில் இருக்கிற களிமண் அது கெட்டு போன கூட அது திருத்தமா வேற பாண்டமாக வரைந்து விட்டது போல தேவனுடைய வார்த்தை இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பாருங்க, எப்படிப்பட்ட மனுஷனையும் மாற்றி அமைக்க, எப்படிப்பட்ட மனுஷனை அது மாற்றி அமைக்கக்கூடிய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய செய்தியை நம்ம இன்னைக்கு ஜனங்களிடத்துல சரியான அளவுல சரியா கொண்டு இந்த சிலுவை பற்றி செய்தி இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம சரியா கொண்டு போனோம்னா அது 100 மடங்கு விஷயம் பலன் தரக்கூடியது. 100 மடங்கு பலன். நாம இன்னைக்கு சரியா அந்த சுவிசேஷத்தை ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை சொல்லாமல் வேற வேற காரியங்களை இன்னைக்கு பேசி வேற வேற காரியங்களை ஜனங்களிடத்துல சொல்லிடும். அதனாலதான் பலனற்றும். அப்ப இன்னைக்கு இந்த நற்செய்திய சரியா நம்ம ஜனங்களிடத்துல கொண்டு என்ன செய்ய கவனிச்சுப்பாங்க. தெசலோனிக்கேயருக்கு கடந்து வரும்போது 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருப்பது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை தீமோத்தேயு போய் அந்த சபைக்குள்ள போய் பார்த்துட்டு வர்றான். தீமோத்தேயு தெசலோனிக்கே சபையை போய் பார்த்துட்டு வரும்போது அந்த தெசலோனிக்கே சபை மக்கள்கிட்ட ஒரு செய்தி பவுல் தீமோத்தேயு மூலமா பவுல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்கள் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையா இருக்கிறீர்கள் ஒரு செய்தி. அதான் ஒரு நற்செய்தியா பவுலுக்கு வந்து கிடைக்கும் தீமோத்தேயு மூலம். அந்த கொலைசை பட்டணத்துல இருந்த ஜனங்கள்ல அவ்வளவு வாஞ்சையோடு கூட இருக்காங்க. பவுலை பார்க்கணும். அந்த ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள ஐக்கியத்தை பாருங்க எவ்வளவு மேன்மையா இருக்கு. அந்த ஜனங்கள் எவ்வளவு பவுல் சொல்ற, நான் உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறேனோ அதை போல நீங்களும் என்னை பார்க்கறதுக்கு வாஞ்சையா இருக்கு. அந்த ஊழியர் விசுவாசிகளுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் உருவாக்கக்கூடியதுதான் இந்த கட்சி. ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அல்லது சபை போதகருக்கும் அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை உருவாக்கக்கூடியதுதான் இந்த நட்சத்திரம். இன்னைக்கு துர்ச்செய்திகள் பரம்பினதுனாலதான் சரியான ஒரு செய்தி ஜனங்களுக்கு போகாதனால்தான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஜனங்களுக்கு சரியா ரீச் ஆகுதுனால்தான் இன்னைக்கு போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில சரியான ஒரு ஐக்கியம், சரியான ஃபெல்லோஷிப். ஜனங்கள் என்ன நினைக்க, விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஊழியக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சரியான ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை. சபை போதகரோடு கூட விசுவாசிகளுக்கு சரியான ஒரு ஃபெல்லோஷிப். நிறைய சபைகளை பாருங்க, அந்த சரியான ஒரு ஐக்கியம் இல்லாத ஜனங்கள் ஒரு சபை விட்டு இன்னொரு சபைக்கு நினைச்சாங்க அப்படி மாறி. காரணம் அந்த போதகரோடு கூட சரியான ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை. ஆனா இந்த நற்செய்தி என்ன செய்யறது கவனிச்சு பாருங்க. தெசலோனிக்கே சபைக்கும் பவுலை என்ன செய்யல பிரிக்கவே. 2 பேரும் அவ்வளவு வாஞ்சு, 2 பேருக்கும் அவ்வளவு ஏக்கம், 2 பேரும் விரும்புறாங்க. சபையும் விரும்புகிற, ஊழியக்காரனும் விரும்புகிறான். இதுதான் நற்செய்தி செய்யக்கூடிய, இதுதான் நற்செய்தி செய்யக்கூடிய. இன்னைக்கு அநேக சபைகளை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று சில சபைகளை கவனிச்சு பார்த்தோம், ஊழியக்காரன சபை விசுவாசி விரும்பாத சூழல் அல்லது விசுவாசிகளை ஊழியர் விரும்பாத சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட மாறுபட்ட சூழல்களை இன்னைக்கு சபைகள்ல பார்க்கணும். அவைக்குரிய சபையா இருக்கிறோம் அல்லது பாரம்பரிய சபைகளுக்கு எல்லா சபைகளும் இந்த குழப்பங்கள் எல்லாவற்றும் இந்த குழப்பங்கள். காரணம் என்னன்னா, இந்த நற்செய்திக்குள்ள ஜனங்கள் இன்னும் செய்யல, சரியா கடந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சரியா இன்னும் புரிந்து கொள்ளாதனால்தான் இன்னைக்குள்ளும் நிறைய கசப்புகள், தாய்மகாரங்கள், மன்னிக்க முடியாத சூழல்கள், இப்படி பல காரியங்கள் ஜனங்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அது சிறுமி நிறைஞ்சு. ஆனா
இந்த சுவிசேஷம் இந்த தெசலோனிக்கே சபை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஏக்கத்தை பார்த்து நமக்கு ஆச்சரியம். இந்த தெசலோனிக்கே சபை இருக்கிற அவங்களுடைய விசுவாசிகளுடைய உள்ளம் பவுல் ஊழியக்காரன் திமுத்தை இவங்களுடைய உள்ளம் செஞ்சிருந்ததன் விதத்துல பார்க்கணும். இதுதான் நற்செய்தி கொண்டு வரக்கூடிய ஆசை. இதுதான் நற்செய்தி செய்யும். நற்செய்தி ஒரு நாள் பிரிவினைகள் நற்செய்தி பெரிய ஐக்கியத்தை உருவாக்க ஜனங்களை தேவனோடு கூட இணைக்கக்கூடிய நற்செய்தி ஊழியக்காரன் சபை ஒண்ணு அவங்க இணைக்கக்கூடிய இன்னைக்கு அந்த செய்தியை நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட அந்த ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு நற்செய்தியை கொண்டு பிரிவினைகளை செய்திகளை மற்ற காரியங்களை நம்ம கொண்டு செல்ல இன்னும் நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மை ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வசனம் ராஜாக்கள் புத்தகத்துல 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை கடந்து வருவது 9வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வசனம் சொல்வது நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்ல நம்ம பொழுது விடி மட்டும் காத்திருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். ஆகவே இன்றைக்கே இந்த நல்ல இன்றைக்கே நம்ம இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லி ஒரு நொடிப்பொழுது அவர்கள் அன்றைக்கு தாமதிக்காமல் புறப்பட்டு சென்றார்கள். எனக்கு அருமையான தேவன் பலவீனப்பட்ட அந்த சகோதரர்களே இந்த செய்தியை கொண்டு போயிடணும், இந்த செய்தியை ராஜாக்களுக்கு கொண்டு போயிடணும், தேசங்களுக்குள்ள கொண்டு போயிடணும்னு சொல்லி பலவீனப்பட்ட வியாதிப்பட்ட அந்த சகோதரர்களுக்குள்ளே ஒரு வாஞ்ச ஒரு விருப்பம் இருக்குமானால் இன்றைக்கு தேவன் நமக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை பலத்தையும் தந்திருக்கும் போது இந்த நற்செய்திய நமக்குள்ள வச்சுட்டு நாம் அறிவிக்காமல் இருந்தால் சொல்லாமல் இருந்தால் வரும் இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கு, நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கு, நல்ல வசதிகளை நல்ல வாகனத்தை எல்லா வசதிகளை வைத்துட்டு இந்த ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி ஏற்படுறவங்களுக்கு நம்ம கொண்டு போகல அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல ஒரு விலையேறப்பட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் நமக்கு இருக்கு, நமக்கு அது விதைக்கப்பட்ட இந்த விதை, இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி நமக்குள்ள ஒரு விதை போல விதைக்கப்பட்டு இந்த வசனம் எனக்கு தெரியாது, இந்த நல்ல செய்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு யாரும் சொல்லிவிட முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளும் இந்த செய்தி, நம்ம எல்லாருக்குள்ள இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் விதைக்கப்பட்டது. இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டனா, இந்த வசனத்தை விளங்கி கொண்டனா இன்னைக்கு நம்ம செயல்பட்டு சரியான முறையில் இந்த செய்தியை சொன்னா இந்த 1000 5000 என்று சொல்லி ஜனங்களை ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்கு இந்த சுவிசேஷம் வல்லமை உள்ளதா, இந்த சுவிசேஷம் வல்லமை உள்ளதா? இன்னைக்கும் சுவிசேஷத்துல நற்செய்தியில வல்லமை குறைஞ்சு போகும். இன்னைக்கும் வசனத்துல இருக்கிற வல்லமை குறைஞ்சு போகும். கொண்டு செல்லக்கூடிய நாம் தான் பலவீனர்களாய் காணப்படும். நாம் தான் அதை சரியான கோணத்துல இன்னைக்கு அதை கொண்டு போகலாம். ஆகவே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்ன அதை சரியான விதத்தை நீங்க கொண்டு போக வார்த்தை கிரீச்சு ஆண்டவர் பிரசங்கித்த போது, ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பிரசங்கித்த போது வேதம் சொல்கிறது 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பொல்லாத ஆவிகளை வியாதிகளை நீங்க குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்க மகத்தில் மரியாளும் என்று சொல்லி அடுத்த வசனமே எப்படி ஆரம்பிக்கும். அப்ப என்ன, இந்த சுவிசேஷம் அநேகருக்கு சுகம் கொடுத்திருக்கு, அநேகரை உயிர்ப்பித்து, அநேகரை வாழ வச்சிருக்கு, அநேகரை தேவனுக்காக எழுதி பிரகாசிக்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு செய்தி தான் இந்த நற்செய்தி. அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு செய்தி தான் இந்த நற்செய்தி. ஆகவே இந்த நற்செய்தியை வாசிக்கிறது, இந்த செய்தியை பெற்றுக்கொண்ட நீங்கள், இந்த நற்செய்தி உங்களுக்குள்ள வைத்திருக்கிற நீங்கள் இந்த நற்செய்தியை அடக்கி கொள்ளலாம். இந்த செய்தியை சரியான விதத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்கிறத பாருங்க, உங்களுக்கு உண்டுங்கிறத நீங்க பாருங்க. இந்த செய்தி எல்லாம் கொண்டு, இந்த செய்தி எல்லாரும் கொண்டு அநேகர் விடுவிக்கப்படும், அநேகர் அற்புதங்களை காணட்டும், அநேகர் அதிசயங்களை பார்க்கணும், அநேகருடைய வியாதிகள் சுகமாகட்டும், அநேகருடைய கட்டுகள் உடையட்டும், அநேகருடைய காயங்கள் ஆறட்டும். கர்த்தர் உங்கள் மூலமாய் பலத்த காரியத்தை நிச்சயமாய்
கர்த்தர் உங்கள் மூலமாய் பலத்த காரியத்தை செய்யும். ஆகவே இந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷம் நற்செய்தி நீங்க சாதாரணமாக நினைக்காமல் இந்த செய்தியை இன்றைக்கே கொண்டு சொல்வது, இன்றைக்கே மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் ராஜ்யத்தோட கருத்தில் பயன்படுத்துவார். கர்த்தருடைய நல்ல நாள்